இந்த ஊரே அலசியாச்சு, வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குதே. என்னடா இது இந்த ஊரு. தம்பி 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 இல்லைங்கப்பா, என்னங்க சரி கூப்பிட்டீங்க? நான் வெளியூருப்பா, தங்க வீடு வேணும். இங்க தங்க வீடு எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் இங்க ஒன்றும் வீடு இல்லைங்க. என்னப்பா இவ்வளவு பெரிய ஊரா இருக்கு, இந்த ஊர்ல தங்க வீடு இல்லைங்கிறீங்க? ஐயா, கீத்து வீடு இருக்கு, ஆனா ரொம்ப இல்ல. ஓட்டி வீடு இருக்கு, சரி. மாடி வீடு இருக்கு. என்னங்க இது? ஆனா நீங்க கேக்குற தங்க வீடு தமிழ்நாட்டிலே இல்லையா? தேடி தேடி ஒரு கிராவன்ட்டு வந்து கேட்டானா, இங்க மட்டும்தான் இருக்கானுங்களா? எல்லா ஊர்லயும் இருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஆனா ஊருக்கு 10 பேர் இந்த மாரி கிராகம் இருக்கதான் செய்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கா? அதை நான் தங்க வீடு இருக்கான்னு கேட்டுக்கிட்டேன். இப்போ உண்மையிலேயே தங்கத்துல வீடு இருக்கதான் நினைச்சிட்டு பதில் சொல்றான். இதெல்லாம் எப்படி உருப்புடுவாங்கன்னு தெரியல. காலம் அப்படி ஆகி போச்சு. என்னயா அந்த சைடு திரும்பிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான், வேற ஒண்ணு. சரி வாப்பா, ஆமா. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆக இனிமே நம்ம அடுத்தவங்கள்ட்ட கேட்கும்போது முறையா நாங்க தங்குறதுக்கு வீடு இருக்கா, இல்லைன்னா வாடகை வீடு இருக்கா, இப்படின்னு தான் மாத்திக்கணும். நாம பாட்டும் கேட்டது நம்ம தான் தப்பு. சரி ரைட்டு, இனிமே அடுத்தவங்கள்ட்ட கேட்கும்போது இப்படி கேட்க வேண்டியதான். ஏன் வாடகைக்கு வீடு இருக்கான்னு தான் கேட்கணும். இல்லைன்னா இவனை மாரி நம்மளை நிறைய பேர் மொக்க போட ஆரம்பிச்சிருவாங்க.